வணக்கம் மற்றும் பல ஷோகேஸோட அடுத்த எபிசோட் ஆல்ரெடி ஜகாட் படத்தோட விமர்சனத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜகாட் மல்டிவர்ஸை பற்றின வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இயக்குனர் சஞ்சய் பெருமாள் டைரக்ட் பண்ணியிருக்கிற அடுத்த படம் மாச்சாய். அதோடைய விமர்சனம். மாச்சாய் அப்படின்னா கண்மூடித்தனமான ஃபாலோயர் அப்படின்னு அர்த்தமா. இந்த படம் நாளைக்கு, அதாவது நவம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது மலேசியாவில். ஜகாட் படத்தோடைய அப்போய் அப்படிங்கிற கேரக்டர் தன்னுடைய சித்தப்பா மாதிரியே ஒரு கேங்ஸ்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த பாதையில் போயிருந்தா அவன் லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஸ்டில் ஜகாட் பார்க்கலனாலுமே கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி தான், கண்டினியூட்டி கிடையாது. இந்த மாச்சாய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். மாச்சாய் சியாம் ஒரு ஸ்மால் டைம் ட்ரக் பெட்லர். அவர்கிட்ட இருக்கிற சரக்கை தொலைச்சிடுறாரு. அதுக்கான காசை காம்பன்சேட் பண்ணல அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டு ஊசிங்கிறவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. ஊசி அவருடைய ஃப்ரெண்ட் ஜாக் அப்படிங்கிறவர்கிட்ட போய் பணம் கேட்குறாரு. பக்கத்து ஊரில் ஒரு நைட் கிளப் இருக்குது, செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அங்கே போய் காசை திருடி தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜாக் ஐடியா சொல்கிறாரு. இவங்க 3 பேரும் அந்த பக்கத்து ஊருக்கு காரில் கிளம்புறாங்க. இந்த ஜேர்னியில் நடக்கிற எதிர்பாராத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த மாச்சாய். இந்த படத்தை ஒரு ரோட் மூவியாக பார்க்கலாம், ஸ்டோனர் காமெடியாகவும் பார்க்கலாம். தான் செய்கிற தப்பான விஷயங்கள் நினச்சி குழப்பத்தில் கில்ட்டில் இருக்கிற ஒரு கேரக்டருடைய ஜேர்னியாக, ஒரு மிஸ்டிக்கல் ஜேர்னியாகவும் இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஒரு ஜானருக்குள்ளே இந்த படத்தை கண்டிப்பாக என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியல. இது இந்த படம் யூனிக்காக தெரிய முக்கியமான காரணம். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் சுத்தமாக எந்த பாயிண்ட்லையுமே கெஸ் பண்ண முடியாது. அதுவே நம்ம இன்ட்ரெஸ்ட் த்ரூ அவுட் ஹோல்ட் பண்ணுது. ஃபிலசாபிக்கல், கிரைம், காமெடி, த்ரில், மிஸ்ட்ரி, மேஜிக் ரியலிசம்னு கதையோட போக்கு மாறிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளோ இன்கன்சிஸ்டண்டாக எங்கேயுமே ஃபீல் ஆகல, சீம்லெஸ்ஸாக தான் இருக்கு. இந்த சீம்லெஸ்ஸான ஃப்ளோ அச்சீவ் பண்ணதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். இப்படி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு 3 பிரதானமான கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் அன்பிரடிக்டபிளா மாத்துது. ஷியாம் கேரக்டர்ல கர்ணன் கணபதி, ஊசியா குபேன் மகாதேவன், ஜாக்கா வர இர்ஃபான் ஜைனின்னு 3 பேருமே அவங்க கேரக்டர்ஸை எஃபர்ட்லெஸ்ஸா கேரி பண்றாங்க. ஸோ 3 வெவ்வேறு ஆட்கள் ரிஸ்கியான ஒரு வேலையை செய்ய போகும்போது இதான் நடக்கும்னு சொன்னா நம்பர் அளவுக்கு இருக்கு. எங்களுடைய கேரக்டர் ரேட்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் வெரி ஃபைன். அண்ட் ஜகாட் படத்துல வந்த மாதிரியே மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கை நிலை, வாழ்வாதாரத்துக்காக அவங்க செய்ய துணிற விஷயங்கள், அவங்களுடைய தனிமை, மலேசியாவில் இருக்கிற கரப்ஷன், பல விஷயங்களை சட்டிலாக பேசியிருக்காரு இயக்குனர் சஞ்சய் பெருமாள். எப்போ கேட்டாலும் கையில் காசு இல்லை, நீங்களாம் கையில் கேஷ் வச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற டயலாக்ல தமிழர்கள் மேலே அவங்க பார்வை எப்படி இருக்குன்னு லைட்டாக ஹிண்ட் பண்ணுறாரு. இந்த பொலிட்டிக்கல் குறியீடுகள்லாம் தெரியலனாலுமே கூட இந்த படத்தை உங்களால் ரசிக்க முடியும். அண்ட் ஹீரோவுடைய பேக் ஸ்டோரியை போகிற போக்கில் ஒரு 2 டயலாக் எக்ஸ்சேஞ்சஸில் சொன்ன விதம் நல்ல ஐடியாவாக இருந்தது. இயக்குனர் இந்த படத்தோடைய டோன் மாறுறது ஃபீல் ஆகாமல் பேலன்ஸ்டாக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு சினிமாட்டோகிராஃபி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. குவாய் லூங்கிறவருடைய சினிமாட்டோகிராஃபி கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ங்கிறது எங்கேயுமே தெரியாத வகையில் விஷுவலா செம்ம ராவான, கிரிட்டியான, டார்க்கான, ஆனால் செம்ம குவாலிட்டியான ஒரு பிரசன்டேஷன். பர்டிகுலராக நைட் ஷாட்ஸ் எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. லென்சஸை வச்சு நிறைய விளையாடி இருக்காங்க. காருக்குள்ளேயே சுற்றி வர அந்த கேமரா ஷாட்ஸை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. நிரோஷன் தனசேகரனுடைய அண்டர்ஸ்டேட்டடான பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோடைய மூடை என்ஹான்ஸ் பண்ற லெவலில் எஃபெக்டிவா இருக்கு. ஷியாம்ங்கிற கேரக்டருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு காட்டின விதம், வாராகியோட பிரசன்ஸ் அவர் ஃபீல் பண்ற இடங்கள், அந்த ஜேர்னி முழுக்கவே அவர் ஒரு தீர்மானம் இல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கிறதுன்னு இதெல்லாமும் ஒரு வகையில் இந்த அன்பிரடிக்டபிள் நேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இவங்க மாட்டிப்பாங்களா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு 2-3 சீன்ஸும் நல்லா எடுக்கப்பட்டிருந்தது. டுவர்ட்ஸ் தி எண்ட் அகைன் டோட்டலாக எந்த வகையிலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சீன், சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஒரு பெர்ஃபெக்ட் நோட்டில் படத்தை கொண்டு போய் முடிக்குது. அண்ட் இந்த எண்டிங் பாயிண்டை பற்றி பேசும்போது 2 கிளைமேக்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு. ஒன்று, நாளைக்கு தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆக போகிற வெர்ஷனோடைய க்ளோஸ்ட் எண்ட் டெஃபினிட்டிவான ஒரு கிளைமேக்ஸ் எண்டிங். அதுக்கு முன்னாடியே ஃபெஸ்டிவல் வெர்ஷனில் இருக்கிற ஒரு ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ். நான் 2த்தையுமே பார்த்தேன். எனக்கு ஓப்பன் எண்டிங் தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுதான் என்ன நிறைய யோசிக்க வச்சது, கேரக்டர்ஸ் பற்றி நிறைய இன்டர்பிரேட் பண்ண வச்சது. புதுசாக இந்த க்ளோஸ் எண்டிங் பெருசாக எதையும் ஸ்பாயில் பண்ணல, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். ஓப்பன் எண்டிங் வேணும்னு சொல்கிறவங்க எண்ட் கிரெடிட்ஸ் வரதுக்கு முன்னாடி எழுந்து வந்துடலாம். ஸோ இந்த மாச்சாயில் எனக்கு ஒர்க் ஆகாத விஷயங்கள், முதல்ல இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டருடைய ஆக்ஷன்ஸ். அவர் ரிலக்டண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டினாலுமே கூட ஏன் அவர் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கே விட்டுருக்காங்க. கடன் தொல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை லைட்டாக சொன்னாலுமே கூட அதை இன்னும் கூட கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லிடலாம் அந்த காரணங்களை. தென் ட்ரக்ஸ் கடத்துறதுலேயே ஒரு தயக்கம் இருக்கிற, மாறலாம் நிறைய கேள்விகள் இருக்கிற கேரக்டர் மாதிரி தான் ப்ரொட்டாகனிஸ்டாக காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருடைய ஆக்ஷன்ஸ்னால ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயமே நடக்குது. ஆனால் அதை நினச்சி ஹீரோ எங்கேயுமே ஃபீல் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. நியூஸில் காட்டுற ஒரு விஷயத்தை பார்த்து அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணும்போது இப்போ இதை விட மோசமான ஒரு விஷயம் நடந்துச்சு முன்னாடி, அது பரவாயில்லையா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அடுத்தது, ஜகாட் மாதிரியே இங்கேயும் பெண் கதாபாத்திரங்களுக்கு பெரிய வேலை இல்லை. ஹீரோ இன்டிமேட்டாக இருக்கிற 2 சீன்ஸ் வருது. 2லையுமே 2 வெவ்வேறு பெண் கதாபாத்திரங்கள் வராங்க.
அவங்க மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு புரியல. அண்ட் கடைசியாக ஒரு பாயிண்ட், இதை நான் மைனஸ் நெகட்டிவ்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபெஸ்டிவல் மூடு படம் ஆக்சுவலாக, அப்படி தான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஃப்ளாஷியான கட்ஸோ, பரபரப்பான எடிட்டிங்கோ, லவுடான மியூசிக்கோ, இந்த மாதிரி டிப்பிக்கலான தமிழ் கேங்ஸ்டர் படங்கள் மாதிரிலாம் எதுவும் இருக்குன்ற மாதிரி இதில் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இது அது கிடையாது. மொத்தத்தில் இந்த மாச்சாய் ஜகாட் மல்டிவர்ஸில் வந்திருக்கிற ஒரு யூனிக்கான என்ட்ரி, ஸ்டோரி டெல்லிங், மேக்கிங், தீமேட்டிக்கான எலிமெண்ட்ஸை கொண்டு வந்த விதம்னு பல விதங்களில் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிற என்கேஜிங்கான படம். இயக்குனர் சஞ்சய் பெருமாளுடைய ஒரு பெரிய லீப் இது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அப்ட்ராக்டாக ஃபீல் ஆகிற அதே நேரத்தில் ஒரு வெகுஜன ரசிகனை என்டர்டெயின் பண்ணுற லெவல்லையும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் மலேசியன் ஆடியன்ஸ், இந்தியன் ஆடியன்ஸ் ஓடிடி ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது?